தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 30ஆம் நாள். இன்றோடு இந்த மாசி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை பங்குனி மாத பிறப்பு. மாசி மாதம் 30ஆம் நாள் 14/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று இந்த பங்குனி மாதம் பிறப்பதற்கும் மாசி மாதம் நிறைவு பெறுவதற்கும் உரிய காலத்திலே இந்த காரடையார் நோன்பு என்று ஒரு நோன்பை அனுஷ்டித்து கொள்வார்கள். இது பொதுவாக கார் அடையார் நோன்பு என்று இதற்கு பெயர். இது இங்கே பொதுவாக இலங்கையை பொறுத்தவரை மிகவும் அனுஷ்டிப்பவர்கள் குறைவாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அதனுடைய தாற்பயம் தெரியாதனாலே இது பொதுவாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கேரளா நாட்டிலே இந்த காரடையார் நோன்பு என்பது சிறப்பாக நடைபெறும். பொதுவாக இந்த அடை தட்டி நைவேத்தியம் வைப்பார்கள். அந்த அடையிலே அரிசி மாவோடு இந்த காராமணியம் சேர்த்து வறுத்தெடுத்து அடை தட்டி அதனை அந்த காமாட்சி அம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்வார்கள். இது பின்பு அது அந்த காமாட்சி அம்மன் வழிபாட்டோடு இது சாவித்திரி விரதம் என்ற ஒரு சிறப்பு பெற்றதாக. என்றால் இந்த சாவித்திரியானவள் அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து சிறு பராயத்திலிருந்தே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணின குங்குமத்தை நெத்தியிலே வைத்து வழிபட்டு வந்தவள். அவளுக்கு திருமணம் ஆனால் ஓராண்டிலே மாண்டு விடுவான் கணவன் என்று சொன்ன பொழுதிலும் அவள் இல்லை, அவனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் செய்து கொள்ளுகின்றாள். திருமணமாகி ஓராண்டு பூர்த்தியாகும் நேரத்திலே யமன் வந்து என்னுடைய உயிரை எடுத்து செல்லுகின்ற பொழுது அந்த அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து பத்தினி தர்மம் அதேபோல் தீர்க்க சுமங்கலியாக அந்த குங்குமத்தை வைத்திருந்த காரணத்தினாலும் தர்மபத்தினியாக இருந்த காரணத்தினாலும் யமனை நேருக்கு நேரே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவள் சாவித்திரி. அந்த யமனோடு போரிட்டு வாக்குவாதம் செய்து மீண்ட கணவனுடைய உயிரை மீண்டும் திரும்ப கொண்டு வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தனால் இது சாவித்திரி விரதம் என்றும் வீரத்தையும் தர்மபத்தினியாக வாழுகின்ற பெண்களுடைய பெருமையையும் வீரத்தாயையும் கௌரவிக்கின்ற வகையில் இந்த சாவித்திரி விரதமாகவும் இதை அனுஷ்டிப்பவர்களும் உண்டு. அவ்வாறு சிறப்பான இந்த விரதம் இந்த மாசி மாதம் நிறைவேற்றி பங்குனி மாதம் இன்று மாசி நிறைவேறுகிறது, நாளை பங்குனி பிறக்கிறது. எனவே இந்த இரவு வேளையிலே இந்த விரத அனுஷ்டானத்தை சாவித்திரி விரதம் என்று அனுஷ்டிக்கின்ற வகையிலே சிறப்பானதாக அமையக்கூடியதாகவும் இன்றைய நாளிலே நமக்கெல்லாம் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் பொதுமறை என்று போற்றப்படுகின்ற திருக்குறள் எந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த குறள் திருக்குறளை தந்தவர். அவ்வாறு இந்த திருக்குறளிலே முதலாவது எடுத்த எடுப்பிலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்று
கூறியிருப்பார். மனித வாழ்வில் வேண்டிய எல்லாவற்றுக்கும் அந்த 2 வரி, அது 2 வரி என்று கூட சொல்வதில்லை, 1.25 வரி தான். மனிதனுடைய வாழ்விலே அவன் அன்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும், தர்மம் செய்கின்றவனாக இருக்க வேண்டும், அப்பொழுது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதனை எல்லாம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அழகாக சொல்லியிருப்பார். அதேபோல் வாழுகின்ற மனிதன் இந்த பூமியிலே வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் அவன் மறைந்த பின்பும் உயர்ந்த நிலையில் இருப்பான் என்பதனை, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று இவ்வாறெல்லாம் ஒவ்வொரு சிறப்புகளை பெருமையாக சொன்ன திருவள்ளுவருடைய குருபூஜை நாள். பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த குருபூஜை நாளிலே வள்ளுவப் பெருமானுடைய சிறப்புகளையும் அறிந்து கொள்வதோடு அவர் கூறிய திருக்குறளை நாமும் படித்து பயன்பெற்று இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லேண்ட் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.